ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மாஸ்டர் ஆஃப் அல்கெமி அனிமேவோட எபிசோடு 14 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி தெளிவாக புரியும். ஓகே கைஸ், எபிசோடு ஸ்டார்டிங் சீன்லேயே லீ ஃபேமிலியில் 2 பேர் பில்லை ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ லீ ஃபேமிலியை சேர்ந்தவனோட ஃபர்னஸ் வெடிச்சு அவன் கீழே விழுந்துடுறான். இதை பார்த்த யூனர் வாங் குன்னுன்னு சொல்லிட்டு அவங்கள போய் தூக்கி விடுறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கூட பிரச்சனை பண்ணவன் என்ன சொல்றான்னா, லீ ஃபேமிலியோட யங்கர் ஜென்ரேஷனோட அல்கமி லெவல் இதுதானான்னு கேட்குறான். அப்போ அவன் கூட வந்தவனை தான் காட்டுறாங்க. அவனோட பவர் யூஸ் பண்ணி ஃபில்லை ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் கஷ்டப்பட்டு அந்த ஃபில் பர்னஸை மேலே தூக்குறான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, லீ லிங்கியான் உன்னோட லீ ஃபேமிலியில உள்ள டசன் கணக்கான பில்ஸை எல்லாத்தையுமே மாஸ்டர் ரன்ரூயால மட்டுமே மேக் பண்ணியிருக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு லீ ஃபேமிலி செகண்ட் ஹேண்ட் பில்லை தான் சேல் பண்றாங்கன்னு சொல்றான். அப்ப அங்க இருந்ததுல ஒருத்தர் என்ன சொல்றான்னா, லீ ஃபேமிலியோட அல்கமி லெவல் அந்த அளவுக்கு ஒண்ணு நல்லா இல்லைன்னு சொல்றான். அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்றான்னா, அப்ப லீ ஃபேமிலி அவங்களோட ஓன் எலிக்சரை மேக் பண்ணலையான்னு கேட்கறான். அதுக்கு ஒருத்தர் என்ன சொல்றான்னா, நான் லீ ஃபேமிலியோட ரிஜுவினேட்டிங் சொல்யூஷனை யூஸ் பண்ணேன், அதனால எனக்கு 3 டேஸா வயிற்று வலி இருந்தது, மேபி அது ஆப்போசிட்டா இருக்கலாம்னு சொல்றான். அதுக்கு யூனர் என்ன சொல்றாங்கன்னா, அவன் முட்டாள்தனமா பேசுறான், அதை நீங்க கேட்காதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, எல்லாரும் என்னோட நெய்பரை பாருங்க, அவனோட மெடிசன் கேர்ஃபுல்லா ரிஃபைன் பண்ணப்பட்டது, அவனோட கண்ட்ரோல் ரொம்ப கடுமையானது, நம்ம எல்லாரும் அவனுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்றான். இதை கேட்ட யூனர் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, அவன் லின் ஃபேமிலியோட பிசினஸை ஓப்பனா திருடுறான்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருந்த ஒருத்தன், அப்பனா நான் அதை அப்புறமா ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்றான். அப்ப யூனர் கோவப்பட்டு லிங்ஷியான் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்றாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக என்ன பிளேம் பண்ணாத, இதுக்கு யாரும் பொறுப்பேற்கலன்னு அந்த பார்மசி இன்ஸ்டிடியூட்டே வீணானதுன்னு சொல்றான். அப்ப அங்க இருந்த ஒருத்தர் என்ன சொல்றான்னா, இங்க என்னதான் நடக்குது, லின் ஃபேமிலியில மாஸ்டர் ரன்ரூ இல்லையா, அவர் ஏன் வெளியே வரலன்னு கேட்கறான். அதுக்கு அங்க இருந்த ஒருத்தர் என்ன சொல்றான்னா, இந்த காம்படிஷனை யங்கர் ஜென்ரேஷன் அல்கமிஸ்டுக்காக ஓல்டர் ஜென்ரேஷன் எப்படி இதுல இன்வால்வ் ஆக முடியும்னு கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, அப்பனா லீ ஃபேமிலியோட அல்கமி யங்கர் ஜென்ரேஷனான ஜாவ்லூஷன் எங்கன்னு கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, மூயூ நீங்க வர்றதை கேள்விப்பட்ட உடனே அவன் ஃபைட் பண்ணாமையே ஓடி போயிட்டான்னு சொல்றான். இதையெல்லாம் கேட்ட யூனர் ஏதோ ஒன்ன யோசிச்சு பாக்குறாங்க. அப்ப லூச்சன் கையில ஒரு பூவை வச்சுக்கிட்டு என்ன சொல்றான்னா, சிஸ்டர் லிங்கியான் நீங்க ஏன் என்னோட மேரேஜ் ப்ரொபோசலை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கறான். அப்ப யூனர் அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு தெரியும் இதுக்கெல்லாம் காரணம் அந்த குன்யூச்சன் தானே, அவனை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன்னு கேட்கறான். இதை கேட்ட யூனர் உடனே ஷாவ்லூச்சன் நீ எதை பத்தி பேசுற, எனக்கும் மாஸ்டர் குன்னுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க. இதை கேட்டு அவன் சம கோபமாயி அவன் கொண்டு வந்த பூவை கீழே போட்டு காலாலே மிதிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போயிருக்கிறான். இதை தான் யூனர் யோசிச்சு பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு பக்கத்துல இருந்த ஒருத்தர் என்ன சொல்றான்னா, மிஸ் நான் போய் இதை ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்க ஃபர்னஸ் மூலமா பில்லை ரிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே சமயம் மூயூன்னு அங்க பில்லை ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்தா யூனர் என்ன சொல்றாங்கன்னா, அவன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்ட லிக்விட்ல அதிகமான ஆல்கஹால் இருக்க, இவன் யாருன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க பக்கத்துல இருக்கிறவன் என்ன சொல்றான்னா, அவன் தான் அல்கமியோட யங்கர் ஜென்ரேஷன்ல லீடிங்ல இருக்கான், அவனோட பேரு மூயூன், அவன் ரீசெண்டா இப்பதான் பிரேக் த்ரூ பண்ணதா கேள்விப்பட்டேன், அதனால அவனோட மென்டல் பவரை அல்கமியில அக்யூரேட்டா கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்றான். அப்ப யூனர் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, பொதுவா சொன்ன டிவைன் பீட்ஸை கேதர் பண்ணி ஸ்பிரிச்சுவல் பவரை சிமுலேட் பண்ணுவாங்க, ஆனா சில ஜீனியஸ் டிவைன் பீட்ஸை கண்டென்ஸ் பண்ணாமையே ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணுவாங்க, ஆனா அது எல்லாராலையும் முடியாது, அதுக்கு மென்டல் பவரை அக்யூரேட்டா கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப லீ ஃபேமிலியை சேர்ந்தவங்க கஷ்டப்பட்டு பில்லை ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப லின் மூயோனுக்கு சிக்னல் கொடுக்கறான். உடனே அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி லின் ஃபேமிலியை சேர்ந்தவன் ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருந்த பில்லை டிஸ்ட்ராய் பண்ணிடுறான். அதனால அவனால அந்த ஃபர்னஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த ஃபர்னஸும் பிளாஸ்ட் ஆயிடுது. அதை பார்த்து அங்க இருந்த எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப மூயூன் அவனோட பில்லை ரிஃபைன் பண்ணி முடிச்சிடுறான். அப்ப லீ ஃபேமிலியை சேர்ந்தவன் என்ன சொல்றான்னா, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் 1000 டைம்ஸ்க்கு மேல இந்த பில்லை ரிஃபைன் பண்ணியிருக்கேன், இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றான். அப்ப அங்க இருந்த பொண்ணு அவனை தூக்கி விடுறா. அப்ப யூனர் இது ஃபெயில் ஆயிட்டான்னு சோகமாகறாங்க. அப்ப லியாங்சன் என்ன சொல்றான்னா, நீங்க 2 பேருமே எனக்கு நல்ல ஷோவை காமிச்சிங்கன்னு சொல்றான். அப்ப யூனர் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்க இப்ப பிரதர் யூச்சன் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், ஆனா அவர் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டாரான்னு தெரியலையேன்னு யோசிக்கிறாங்க. அப்ப லின் என்ன சொல்றான்னா, உன்னோட லீ ஃபேமிலியில எந்த ஒரு அல்கமி சக்சஸருமே இல்லையா, வேணா நீ ஏன் என்ன மேரேஜ் பண்ணிக்க கூடாது, நான் ரொம்ப ஜென்டிலானவன், நீ என்ன ஹாப்பியா வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஓல்டு காய் ரன்ரூ இறந்ததுக்கு அப்புறம் லீ ஃபேமிலியோட அல்கமி பிசினஸை மூயூனையே பாத்துக்க சொல்றேன்னு சொல்றான். அதுக்கு யூனர் என்ன சொல்றாங்கன்னா, அதை பத்தி நீ நினைச்சு பார்க்காதன்னு சொல்றாங்க. அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றான்னா, லீ ஃபேமிலியில தான் யாருமே இல்லையே, நான் எதை பத்தி வேணாலும் யோசிச்சு பார்ப்பேன்னு சொல்றான். அப்போ ஒரு வாய்ஸ் ஏன் லீ ஃபேமிலியில யாரும் இல்லைன்னு கேக்குது. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் ஹானும் குதிரையில வர்றாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பை கைஸ்.